வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதே பாஜக அரசின் நோக்கம். நாக்பூரில் நடைபெற்ற குடி பத்வா விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நாளை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளது என்றால் விசாரணை ஆணையம் அமைத்து கண்டுபிடிக்கட்டும். புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி பேட்டி. இமாச்சல் பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் நாளை முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதே அரசின் நோக்கம் என்று நாக்பூரில் நடைபெற்ற குடி பத்வா விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் அமைந்துள்ள RSS அமைப்பின் தலைமையகத்தில் குடி பத்வா விழா நடைபெறுகிறது. இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி காலை விமானம் மூலம் நாக்பூர் சென்றார். விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி ஆகியோர் வரவேற்றனர். அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திலிருந்து RSS நிர்வாக தலைமை அலுவலகமான ரேஷிம்பாக் பகுதியில் உள்ள ஹெட்கேவர் ஸ்மிருதி மந்திருக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு RSS நிறுவன தலைவர்களான டாக்டர் ஹெட்கேவா, குருஜி கோல்வல்கா ஆகியோரின் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டார். அதன் பின்னர் அங்குள்ள பார்வையாளர் புத்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட உள்ள மாதவ் நேத்ராலயா சிகிச்சை மையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி வைத்து உரையாற்றினார். அப்போது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இலவச மருத்துவ சிகிச்சை பெறுகின்றனர் எனவும், ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதே அரசின் நோக்கம் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நாளை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் 1 மாத காலம் கடுமையாக நோன்பிருந்து பசி துன்பம் என்பதை அனுபவத்தால் உணர்ந்து ஏழை எளியோர் மீது இரக்கம் கொண்டு ஈகை பண்பு சிறக்க ரம்ஜான் திருநாளை மிகுந்த மகிழ்ச்சியோடு இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் அறம் பிறழா மனித வாழ்வை வலியுறுத்தும் ரம்ஜான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளது என்றால் விசாரணை ஆணையம் அமைத்து கண்டுபிடிக்கட்டும் என்று புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 100 நாள் வேலையில் முறைகேடு நடைபெறுகிறதா என்பதை பாஜக அரசு விசாரணை ஆணையம் அமைத்து கண்டுபிடிக்கட்டும் என்றும், இந்தியாவிலேயே 100 நாள் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி வரும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் தென் மாநிலங்களில் தொகுதிகள் குறையாது என்று கூறும் உள்துறை அமைச்சர் வட மாநிலங்களில் தொகுதிகள் கூடாது என்று உறுதியளிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் நலனுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக கூறுகிறார். அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி விரைவில் அமைக்கப்படும் என்று அமித்ஷா கூறுகிறார். இதில் யார் பொய் சொல்கிறார் என்பது விரைவில் தெரியும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். இமாச்சல பிரதேச மாநிலம் குல்லு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு விரைந்துள்ள மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலச்சரிவில் மணிகரன் குருத்வாரா பார்க்கிங் அருகே மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் 6 பேர் இறந்தனர். 5 பேர் படுகாயமடைந்தனர். இவர்களை மீட்ட மாவட்ட நிர்வாகத்தின் காவல்துறை மற்றும் மீட்பு குழுக்கள் ஜாரியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குழு துணைத் தலைவர் அஸ்வினி குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளை முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது எனவும், 30ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், 31ஆம் தேதியும் ஏப்ரல் 1ஆம் தேதியும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில்
புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 2ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி, விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், 3ஆம் தேதி நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், 4, 5ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கரூரில் இஸ்லாமியர்கள் ரமலான் திருநாளை கொண்டாடுவதற்கு 1640 இஸ்லாமியர்களுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் திருநாள் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு கரூர் கோவை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கரூர் மாவட்ட திமுக சார்பில் ரமலான் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக மின்சார மற்றும் மதவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு 1640 இஸ்லாமியர்களுக்கு ரமலான் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பிரியாணி அரிசி, மளிகை பொருட்கள், மசாலா பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, பள்ளப்பட்டி நகர்மன்ற தலைவர் முனைவர் ஜான், திமுக நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கிய நலத்திட்டங்களை பெற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ளதால் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு நடத்தி கோடை விடுமுறை விடப்படும் என்று தொடக்க கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு ஏப்ரல் 21ஆம் தேதி வரை இறுதித் தேர்வுகள் நடைபெறும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் அதிலிருந்து மாணவர்களை காக்கும் வகையில் தேர்வுகளை முன்கூட்டி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என்று தொடக்க கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என்று கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026இல் நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து பாஜக தலைமை உரிய நேரத்தில் அறிவிக்கும் என்றும், எனவும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் திமுக அரசு முறைகேடுகளை செய்துவிட்டு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டுகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் வளர்ச்சியும் பாஜகவின் வளர்ச்சியும் தான் தனக்கு முக்கியம் எனவும், பிரதமர் நரேந்திர மோடி வரும் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் 25, 2020 எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது. இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன். இந்த கட்சி முதன்மையானது. இந்தியாவினுடைய அரசியல் சரித்திரத்தை பார்க்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிறைய இடத்துல நாம் முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பேசிட்டேன் டெல்லியில். என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது. அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க, இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க, 2025 ஜூனில் அப்படி சொல்லுவீங்களா? என்னுடைய ஸ்டாண்ட் எப்போவுமே ஒன்று தாங்கண்ணா. தமிழ்நாடு முதன்மையாக இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கணும். அதில் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ இன்னொருடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது. அதனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்ட் எப்போவுமே கன்சிஸ்டன்ட்டுங்கண்ணா. சினிமாவில் கால்ஷீட் கொடுப்பதை போன்று அரசியலில் கால்ஷீட் படி ஈடுபட்டால் எப்படி என்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டி பகுதியில் பாஜக சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் இளநீர், தர்பூசணி உள்ளிட்டவற்றை வழங்கினார்.
நிகழ்ச்சியின் முன்னதாக பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் நிர்வாகிகளுடன் பார்த்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜய் வசதிக்காக பனையூர் தேவைப்படும் போது மக்கள் வசதிக்காக பரந்தூர் தேவைப்படாதா என்றும், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழகத்தில் ஊழல் நடக்கவில்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் பரந்தூரே வேண்டாம் என பனையூரில் உட்கார்ந்து கொண்டே சொல்வது நல்லதில்லை என்றும், சினிமாவில் கால்ஷீட் கொடுப்பதை போன்று அரசியலில் கால்ஷீட் படி ஈடுபட்டால் எப்படி என்றும் விஜயை தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். விஜய் ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு எதுகை முனையில வேணா அது சரியா இருக்கலாம். ஆனா நீங்க எதிரில் இல்லைன்றதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சரி, மரியாதைக்குரிய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி, கட்சியில் அடிப்படையில் மக்கள் பணியாற்றி மிக தீவிரமாக பணியாற்றி தான் அவங்க முன்னால் வந்தாங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு இமேஜின் பண்ணிட்டு என்னொன்று சொல்கிறாரு, அது கொள்கைக்கு காங்கிரஸ், கொள்ளைக்கு இன்னொரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தவறு. தம்பி விஜய் அவர்களே, நீங்கள் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பை தீவிரப்படுத்துங்கள். இது இந்த சினிமாலெல்லாம் ஒரு பாட்டு சீன் வச்சுக்கலாம், ஒரு சண்டை சீன் வச்சுக்கலாம், ஒரு எதிர்ப்பு சீன் வச்சுக்கலாம்னு சொன்ன மாதிரி நாம் மொழியை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். இருமொழி கொள்கை. தம்பி விஜய் அவர்களே, அந்த காலத்தில் உள்ள நடிகர்களின் படங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்னைக்கு உங்கள் படமே தெலுங்கானால ஓகான்னு ஓடுறதை நான் பார்த்துருக்கேன். தெலுங்குல டப்பிங் ஆனது சில இடங்களில் தெலுங்குலே பேசியிருக்காங்க. அப்போ விரிவுபடுத்தப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு பல மொழிகள் தேவைப்படும் பொழுது, இதே போல விரிவுபடுத்தப்பட்ட சவால்களில் குழந்தைகளுக்கும் இணைப்பு மொழி தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வெங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெங்காடு ஊராட்சியில் மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள வன்னியர் சங்கத்தின் மாநில மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் பேசினார். அப்போது மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள வன்னியர் சங்க மாநில மாநாட்டிற்கு அனைத்து ஊராட்சிகளிலிருந்தும் பாமக நிர்வாகிகள் 500 நபர்களை அழைத்து வர வேண்டும் என்றும், 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பாமக நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் குன்னம் சங்கர், காஞ்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜி, பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெங்காடு நந்தகோபால், பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு ஒன்றிய தொழிற்சங்க தலைவர் பாலாஜி, ஸ்ரீபெரும்புதூர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு ஒன்றிய தலைவர் கீவலூர் குமார் உட்பட பாட்டாளி மக்கள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி பகுதியில் நடைபெற்ற ரேக்லா மாட்டு வண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசாக ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாளையொட்டி திருப்பூர் தெற்கு மாவட்டம் மற்றும் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் தலைமையில் பொள்ளாச்சியை அடுத்த தொண்டாமுத்தூர் பகுதியில் 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற ரேக்லா போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் மற்றும் வெளி மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களை சேர்ந்த மாட்டு வண்டி வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் 200 மீட்டர், 300 மீட்டர் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசாக ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. மேலும் தங்கம், வெள்ளி நாணயங்களுடன் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து தெற்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நமது நாட்டு இனமான காங்கேய மாடுகளை அழிவில் இருந்து பாதுகாக்க தற்போது மாதம் ஒருமுறை இந்த ரேக்லா போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். முதல் பரிசாக ரூபாய் 50,000, இரண்டாம் பரிசாக 30,000, மூன்றாம் பரிசாக 15,000, 4 முதல் 25 வரை ரூபாய் 5,000, 26லிருந்து 30 வரை மிக்சி, குக்கர் போன்ற பொருட்களையும், அதேபோல்
300 மீட்டரிலும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அழிந்து வரும் காங்கை இனத்தை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி போட்டியானது நம்முடைய கிராமங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உளுந்தூர்பேட்டை அடுத்த பரிக்கல் ஜிஎஸ்டி சாலையில் மட்டும் தொடர்ந்து விபத்துக்கள் நடைபெறுவதை அறியும் வகையில் திருநாவலூர் காவல்துறையினர் சிசிடிவி கேமராவை பொருத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த பரிக்கல் பேருந்து நிறுத்தம் பகுதியில் சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டு மட்டும் 45 விபத்துக்கள் நடைபெற்றுள்ளது. இதில் 4 பெண்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்த நிலையில் 143 பேர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் மட்டும் விபத்துக்கள் நடைபெற்று வருவதால் விபத்திற்கான காரணத்தை அறிய முடியாமல் காவல்துறையினர் திகைத்து வந்தனர். இந்த நிலையில் விபத்துக்கள் எதனால் ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொண்டு அப்பகுதியில் தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் திருநாவலூர் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராவை பொருத்தினர். திருவள்ளூர் அருகே மேய்ச்சலுக்காக செல்லும் மாடுகளை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்யும் சம்பவம் மாடு வளர்ப்பவர்களின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த ரகு என்பவரின் மனைவி சரளா என்பவர் 4 கறவை பசு மாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு குடும்பம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சரளா தனக்கு சொந்தமான 4 மாடுகளை மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விட்டார். மேய்ச்சலுக்காக சென்ற 4 பசுமாடுகளில் 3 பசுமாடுகள் மட்டும் வீட்டிற்கு வந்த நிலையில் ஒரு பசுமாடு மட்டும் காணாமல் போனதால் ஒரு வார காலமாக சரளா குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்நிலையில் சிறுவானூர் கண்டிகை பகுதியில் முட்புதரில் பசுமாடு ஒன்று இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சரளா மற்றும் அவரது குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது பசுமாடு கழுத்து, கால், வாய் உள்ளிட்ட பகுதிகள் வெட்டப்பட்டு இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து சரளாவின் மகன் கவியரசு அளித்த புகாரின் பேரில் புல்லரம்பாக்கம் காவல்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பரிசோதனை செய்து இறந்த மாட்டின் பாகங்களை ஆய்விற்கு எடுத்து சென்றனர். மேலும் காவல்துறையினர் விலங்குகள் வதை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இளங்கோன்றவர் முக்கியமான ஆள். அவருதான் மாடுகளை பல மாடுகளை வெட்டிக்கிறார். இது வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட மாடுகளை வெட்டி சாவச்சிக்கிறாரு. அவர் மேல முக்கியமா புகார் கொடுத்திருக்கிறேன். அவரால் என் மாடு செத்துச்சு. இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, பிஎம் பண்ணியிருக்காங்க. மாடு நாங்கள் அடக்கம் பண்ணோம். மேற்கொண்டு இது போல எந்த மாட்டுக்குமே நடக்கக்கூடாது அப்படின்றது என்னோட பெரிய வேண்டுகோள். இது சட்டப்பூர்வமா காவல்துறையோ பத்திரிகை நிறுவனங்களோ சமூக ஆர்வலர்களோ எல்லாரும் இது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அந்த நபருக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்குமாறு பணிவா கேட்டுக்கிறேன். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வடமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா மைக்கேல் ராஜ் உறுதியளித்தார். உலக தண்ணீர் தினத்தையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வடமங்கலம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வடமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா மைக்கேல் ராஜ் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எங்கள் தெருவில் சாலையை செப்பனிட வேண்டும், வடமங்கலம் ஊராட்சியில் பிரதான சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும், கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, இரவு நேரங்களில் தொடர்ந்து மின் விளக்குகளை எரியவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வடமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா மைக்கேல் ராஜிடம் பொதுமக்கள் அளித்தனர். மனுவை பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் மைக்கேல் ராஜ் உங்களின் கோரிக்கைகளை மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கல்லிடைக்குறிச்சி நெசவாளர் காலனியில் சுற்றித் திரிந்த ஒற்றை கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி நெசவாளர் காலனி மற்றும் அயன் சிங்கம்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் ஒற்றை கரடி சுற்றித் திரிந்தது. இதனை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் வனத்துறையினர் ஒற்றை கரடியை கூண்டு வைத்து பிடித்தனர். கம்பம் அருகே அனைத்திந்திய விவசாயிகள் சங்கம், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா பார்ட்டி அமைப்பின் அறிமுகம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அடுத்த கேகேப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா பார்ட்டி மற்றும் அனைத்திந்திய விவசாயிகள் சங்கமும் இணைந்து அமைப்பின் நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியது. தேசிய தலைவர் செல்வ கணேசன் அறிவுறுத்தலின் பேரில் கூட்டத்திற்கு மாநில தலைவர் தன்ராஜ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் மாநில தலைவர் தன்ராஜ் பேசினார்.
அப்போது கூட்டத்தின் நோக்கம் பற்றியும் இயற்கை விவசாயம் பற்றியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்பன உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். கூட்டத்தில் மாநில உறுப்பினர் சேர்க்கை தலைவர் மணி, மனித உரிமை ஆணையத்தின் தெற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் காளிராஜ் உட்பட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் கம்பம் யூனியன் பஞ்சாயத்து தலைவர் பிரபு நன்றி தெரிவித்தார். நம் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பனை மரங்களில், தென்னை மரங்கள் இருந்து ஒரு மரத்து ஜீனாக, ஒரு மரத்து கல்லாக ஒருவருக்கு 1/2 லிட்டரு 1 லிட்டருங்கிற அடிப்படையில் இத்தனை வயதுக்கு உட்படுத்தப்பட்டு இதை நாங்கள் தீர்மானப்படுத்தி கொண்டு வருவோம். மதுராந்தகம் அடுத்த எல்லன்புரத்தில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள தங்களின் இடத்தை மீட்டு தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு லலிதா தர்மன் தம்பதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த எல்லன்புரத்தில் சர்வே எண் 31 1970ஆம் ஆண்டு முதல் தனது நிலத்தில் லலிதா தர்மன் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இவர்களின் மகன் கல்லூரியில் படித்து வருவதால் வீட்டை காலி செய்துவிட்டு செங்கல்பட்டு பகுதிக்கு சென்று வசித்து வந்தனர். தனது மகனின் படிப்பு முடிந்ததும் தர்மன் சொந்த ஊருக்கு வந்து பார்த்தபோது தங்களின் இடத்தை அதே பகுதியை சேர்ந்த சகாதேவன், பார்வதி தம்பதியினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது தெரிய வந்தது. இது குறித்து ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு லலிதா தர்மன் தம்பதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனது வீட்டை சகாதேவன் பார்வதி என்பவரும் தமையந்தி, செல்லி, உணவமணி, தமையந்தி இவர்கள் அவ்விடத்தை ஆக்கிரமிப்பு செய்த காரணத்தினால திரும்ப அந்த ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை மாவட்ட நிர்வாகம் இதை மீட்டி எங்கள் கையில் கொடுத்து எங்களுக்கு வேண்டிய உதவி செய்து குடியிருக்க ஆவணம் செய்யுமாறு தங்களை மேலான சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி அருகே 23 ஆண்டுகளாக குற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் பகுதியில் கடந்த 2002ஆம் ஆண்டு திருட்டு, ஆள்கடத்தல், சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் நாகப்பட்டினம் பிரதான சாலை பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்கின்ற கலையரசனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதனை அடுத்து ஜாமீனில் வெளியே வந்த கலையரசன் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்நிலையில் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் உத்தரவிட்டதன் பேரில் அச்சன்புதூர் காவல் உதவி ஆய்வாளர் சின்னதுரை தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் கலையரசனை தேடி வந்தனர். இதனிடையே நாகப்பட்டினத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் விரைந்து சென்று கலையரசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாகப்பட்டினத்திற்கு விரைந்து சென்று கலையரசனை கைது செய்த தனிப்படை காவல்துறையினரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் பாராட்டினார். பெண்களின் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று ஊர்வலமாக சென்று பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சங்ககிரி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த வைகுந்தம் வாழக்குட்டை பகுதியை சேர்ந்த விவசாயி பால்ராஜ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் மதியம் சங்ககிரிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக வைகுந்தம் நோக்கி சென்றார். ஆவரங்கம்பாளையம் என்ற இடத்தில் இருசக்கர வாகனம் வந்தபோது இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே பால்ராஜ் உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு கவிழ்ந்த கார் தீப்பிடித்து எரிந்தது. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து காரில் இருந்த கேரள மாநிலம் குட்டப்புழாவை சேர்ந்த அஸ்வின் சுரேஷ் என்பவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து சங்ககிரி தீயணைப்பு நிலையத்திற்கும் காவல்துறையினருக்கும் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் காரின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சி சங்கரமடம் சார்பில் ஆதனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நந்தனார் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த ஆதனூர் கிராமத்தில் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அருள் பெற்ற ஸ்ரீ நந்தனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் 31 ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்ஸ் சங்கர மடத்தின் திலஸ்ரீ ஜெயேந்திரர் விஜேந்திர சுவாமிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் வள்ளல் பெருமான் ஆகியோர் தலைமையிலும், தில்லை நடராஜா, ஜுவல்லரி ராமநாதன் செட்டியார் முன்னிலையிலும் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்நிலையில் இத்திருக்கோவில் மீண்டும் புனரமைக்கப்பட்டு பாலாலயம் மற்றும் பூமி பூஜை நடைபெற்றது. இதனை அடுத்து சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை காஞ்சி சங்கர மடத்தின் தர்மசன் மார்க்க ஷனாஸ்தபதி பரமகுரு ஆதனூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் டாக்டர் அன்புச்செல்வம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரி, நாகராஜன் உட்பட கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டு ஸ்ரீ நந்தனாரை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதே பாஜக அரசின் நோக்கம். நாக்பூரில் நடைபெற்ற குடி பத்வா விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நாளை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளது என்றால் விசாரணை ஆணையம் அமைத்து கண்டுபிடிக்கட்டும். புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி பேட்டி. இமாச்சல் பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் நாளை முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.